விஜய் மகேஸ்வரி இவங்க பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்க. பிக் பாஸில் அந்தளவுக்கு ஒன்றும் இவங்களுக்கு வரவேற்பு கிடைக்கல. பட் ஆனாலும் ஒரு 60-70 நாள் இருந்தாங்கன்னு சொல்லலாங்க. இவங்க ஒரு விஜே சன் மியூசிக்கில் விஜேவாக இருக்கும்பொழுது செம்ம ஃபேமஸுங்க. அப்போவே அவங்களுக்கு திருமணமும் ஆயிடுச்சு. ஆனால் இவங்களுடைய போதாத காலம் சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் விவாகரத்தும் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா மகேஸ்வரிக்கு ஒரு ஆண் மகனும் இருக்காங்க. ஸோ இவங்க கொஞ்சம் கவர்ச்சியாக நடிக்க ஆரம்பித்தாங்க. காரணம் என்னென்னா, பல இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க, ஒரு சிங்கிள் மதராக ஒரு பையனை வச்சுக்கிட்டு வளர்க்குறது எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா அப்படின்னு ரொம்பவே அழுதுலாம் பேசியிருக்காங்க. ஸோ கவர்ச்சியாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் நடிப்பதற்கு தயார் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டு நிறைய கவர்ச்சியான வீடியோக்களையும் புகைப்படங்களையும் வெளியிட்டு வந்திருந்தாங்க. ரொம்பவே ஃபேமஸும் ஆனாங்க. அதனால தான் இன்ஃபேக்ட் சொல்ல போனால் இவங்களுக்கு பிக் பாஸ் வாய்ப்பே கிடைச்சிது. ஸோ பிக் பாஸ் போயிட்டு வந்ததுக்கப்புறமாவும் பெருசாக எந்த ஒரு மாற்றமும் வரல, எந்த ஒரு வாய்ப்பும் வரல. சரி, பிக் பாஸ் எல்லாம் வேலைக்கு ஆகாது, எல்லாம் கொஞ்ச நாள் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மறுபடியும் கவர்ச்சியில் இறங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்களுடைய உச்சக்கட்ட கவர்ச்சியான ஒரு வீடியோ வெளியிட்டு, இது ட்ரைலர் தான், இதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு வீடியோ வரும், கம்மிங் சூன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு போட்டிருக்காங்க அந்த வீடியோ டைட்டிலில், கேப்ஷனில். ஸோ இன்னும் கவர்ச்சியான பல வீடியோக்களையும் புகைப்படங்களையும் வெளியிடுவாங்க அப்படின்றத டவுட்டே கிடையாது. தலைவி கலையிறங்கிட்டாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட ரசிகர்கள் எல்லாமே தற்போது மறுபடியும் வந்துட்டு ரொம்பவே ஜாலியாக ஆரம்பிச்சிட்டாங்களாம். பலர் இந்த வீடியோவை பார்த்தும் புகைப்படத்தை பார்த்தும் ஜொல்லு விட்டு வந்துகிட்டு இருக்காங்களாம். ஸோ மேலும் உங்களுக்கு பிடித்த நடிகர் நடிகைகள் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்க நம்ம சேனலை